நான்சி ரூமுக்குள்ள போய் மேய பார்த்ததுமே பயந்து போய் எனக்கு இந்த ரூமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறா. கென் அவளை தடுத்து அவளுக்கு தேவையான செட்டப்பை அந்த ரூமுக்குள்ளேயே பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறமா தான் ஒரு வழியா சமாதானமாகிறான் நான்சி. மறுநாள் காலையில மேய் நான்சியை கூட்டிட்டு பாத்ரூமுக்கு குளிக்கிறதுக்கு போறா. நான்சிக்கு அதுவுமே பிடிக்கல. இந்த ஸ்கூல்ல பாத்ரூம்ல கூட பிரைவசி இல்லையா, என்னடா இது அப்படின்னு சொல்லி புலம்புறா. அன்னைக்கு நைட் மொபைலை எடுத்துட்டு யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றா. சுத்தமா டவரே இல்ல. மேய் உன்னோட மொபைல்ல டவர் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம எல்லாருமே சீக்கிரமா தூங்கணும் அப்படின்றதுக்காக மேனேஜ்மெண்ட் டவரை கட் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப கோவப்பட்டுட்டு இதுல இந்த கொசுக்கடி வேற, நான் போய் குளிச்சுட்டாது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா நான்சி பாத்ரூமுக்கு போறா. அங்கேயுமே தண்ணியை வரல, நிப்பாட்டிட்டாங்க. அட பாவீங்களா, எமர்ஜென்சிக்கு தண்ணி கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே டவலை எடுத்து தொடக்கிறா. மார்னிங் ட்ரில்லுக்கு டைம் ஆயிருச்சு. ஆனா நான்சி இன்னும் தூங்கிட்டு இருக்கா. நான்சி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த கென் அவளை தூக்கிட்டு போய் ட்ரில்லுக்கு நிப்பாட்டிட்டான். அங்கதான் நம்ம ஹீரோவை நான்சி முறையா ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறா. நான்சிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அந்த பையனை. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து கேன்டீனுக்கு போய் சாப்பிட போறாங்க. சாப்பாட்டுல உப்பே இல்ல. நான்சிக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால இனிமே இங்க இருக்க முடியாதுப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறா. அந்த டைமுக்கு அங்க வந்த நம்ம ஹீரோ நான்சி கிட்ட பேசுறான். என்னாச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த ஸ்கூல்ல ஏசி இல்ல, தண்ணி இல்ல, சாப்பாட்டுல உப்பு இல்ல, இதுல இந்த கொசுக்கடி வேற பாரு, என் காலெல்லாம் எப்படி கடிச்சு வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி காலை தூக்கி காட்டுறான் நான்சி. ஓஹோ, இதுதான் உன்னோட பிரச்சனையா, வா என்னோட அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஆயில்மெண்ட் எடுத்து நான்சிக்கு போட்டு விடுறான். அப்போல இருந்து நம்ம ஹீரோ மேல நான்சிக்கு லவ் வந்துருச்சு. இவ்ளோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நான்சி ஸ்கூலை விட்டு போயிருவாளா என்ன? நேரா ரூமுக்கு தான் வந்தா. நான்சி கிட்ட அவளோட கசினும் ரூம்மேட் பொண்ணும் சேர்ந்து குங்ஃபூல ஜாயின் பண்றத பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு டாம். நான்சி கையில ஒரு நோட்டீஸை கொடுத்து இந்த குங்ஃபூல ஜாயின் பண்றத பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோ தான் குங்ஃபூல இருக்கானே, அதோட மட்டும் இல்லாம நோட்டீஸையும் கையில கொடுத்து விட்டுருக்கான். எப்படிதான் நோ சொல்லுவாளோ நான்சி. உடனே ஓகே சொல்லிட்டா. மறுநாள் காலையில பிராக்டிஸ்க்காக குங்ஃபூ டீமுக்கு போறா நான்சி. உள்ள போனதுமே டீனா நான்சிய ஒரே அடி. நான்சி கீழே கவுந்துட்டா. ஒழுங்கா எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இவளுக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறா டீனா. டீனாவும் டாமும் ஒன்னா இருக்கிறத பார்த்து நான்சிக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு பக்கம் டீனா என்ன நினைக்கிறான்னா, நான்சி சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக தான் இங்க வர்றா, அவளுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறமா சீனியர்ஸ்க்கான இங்கிலீஷ் கிளாஸ்ல டாம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான்சியும் அங்க போய் டாம் பக்கத்துல உட்காந்துட்டா. ப்ரொஃபசர் டாமை எந்திரிச்சு இங்கிலீஷ் லெசனை வாசிக்க சொல்றாரு. டாம் தட்டு தடி மாதிரி எப்படியோ வாசிட்டு உட்காந்துட்டான். அதுக்கப்புறமா நான்சி அவளாவே எந்திரிச்சு இங்கிலீஷை வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவ வாசிக்கிறத பார்த்து ப்ரொஃபசரே ஆடி போயிட்டாரு. எல்லாரும் நான்சிக்கு கிளாப் பண்றாங்க. நான்சி டாம் கிட்ட நீ எனக்கு குங்ஃபூ சொல்லி கொடு, நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றா. டாமும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். பிராக்டிஸ் ஹால்ல நான்சிய அடிக்க சொல்லி 3 பேர் அனுப்புறா டீனா. நான்சி நீ டிஃபெண்டிங் கத்துக்கணுமா, இவங்க 3 பேரையும் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா டீனா. 3 பேருமா சேர்ந்து நான்சிய அடி பொளந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்சிய கைத்தாங்களா கூட்டிட்டு போறான் அவளோட கசின் கென். அந்த நேரத்துல டீனா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே கென் வாயை பொளக்குறான். கென் அப்படி பண்றது நான்சிக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் வாயை மூடுறா, அவளை காத்துல சும்மா வாழை சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை பார்த்து நீ ஓவரா சீனை போடுற அப்படின்னு சொல்லி சொல்றா. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு டீனாவோட பர்த்டே, அதை கூட கொண்டாடாம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு, அவளை போய் நீ தப்பா நினைச்சா நீ தான் முட்டாளு அப்படின்னு சொல்றான் கென். ஒரு வழியா சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. குவாலிஃபயர்ல எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம டீனா டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம டீமோட பரம எதிரியான ஆல்ஃபைன் குங்ஃபூ டீமும் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீமோட கேப்டன் என்னென்னமோ வித்த பண்றான். டியூப் லைட்டை பல்லாலேயே கடிக்கிறான், வயிற்றுல பாறையை வச்சு உடைக்கிறான். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமையுமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடுத்ததா நம்ம டீம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.